வணக்கம் மக்களே. அதிமுகலேருந்து பெரும்பாலான ஆட்கள் தாவேக்காக்கு வந்தாச்சு. நேற்று பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், எல்லா பாஸ்கரும் வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொண்டர்கள், கிட்டத்தட்ட 400 காரு, 200 பேருந்துகள் பஸ்ஸில் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, காலையில் இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், கேசரி எல்லாம் போட்டு நொறுக்கி தள்ளிட்டாங்க. கூட்டத்தை பார்த்து ஏதோ மாநாடு கூட்டம் போல தான் இருந்தது. அப்படி வதன்னு கூட்டம். வந்த ஒவ்வொருத்தருக்கும் தாவேக்கா சால் போட்டு முடியல. அப்படி ஒரு கூட்டம். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் தற்போது திமுகவில் இருக்கார். உங்களுக்கு தெரியும். அவர் தாவேக்காவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது ஒரு ஆதாரபூர்வமான தகவலை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம சோர்ஸ்ட்டை விசாரிச்சுட்டு பின்வாசல் வழியாக தாவேக்காவில் இணைவதற்கு அவர் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் எல்லாருமே தாவேக்காவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது. ஏன் இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லையா, திமுகவுக்கு எதிர்காலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுதுல. அதற்கு விடையாகத்தான் இந்த வீடியோ இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய எம்எல்ஏ அண்ணன் ஓபிஎஸ்ஐ தவிர்த்து விட்டு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய எம்எல்ஏவும் தாவேக்காவில் இணைவதற்கு பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, ஒரு அரசியல் பரபரப்பை தமிழ்நாட்டில் தாவேக்கா ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் தேனி மாவட்ட அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. தேனி மாவட்டத்தில் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் தாவேக்காவில் பேசிகிட்டு இருக்கார். தேனி மாவட்ட அரசியலே ஒரு பரபரப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது தேனி மாவட்ட அரசியலில்? ஓபிஎஸ் உண்மையிலேயே தாவேக்காவில் இணைய போகிறாரா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் முன்னாள் தமிழக முதல்வர், ஒரு மதிப்பெரும் மரியாதைக்குரியவர், ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை உடையவர், மிகப்பெரிய ஒரு அனுபவ உடையவர், ஒரு அரசியல் அனுபவசாலி, ஒரு அரசியல் யூனிவர்சிட்டின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய மனிதர். எப்படியாவது அதிமுகவில் இணைஞ்சிடலாம், எப்படியாவது எடப்பாடி நம்மளை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரிலாம் கடைசி நேரம் தூது விட்டார். நான் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து விடுங்கள்லாம் சொன்னார் மனிதர். பட் எடப்பாடி அதை கேட்கலை. அதற்குண்டான பலனை இன்றைக்கி எடப்பாடி அனுபவிச்சு. அதாவது ஒரு பெரிய மனிதர், அவர் ஒரு முன்னாள் முதல்வர் தானே. எடப்பாடிகிட்ட கேட்குறாரு, ஏன் ஏதோ நடந்து போச்சு, தப்பு ஆகி போச்சு, என்னை சேர்த்துக்கோங்க, எனக்கும் அரசியல் வாழ்வு வேணும், அரசியல் எதிர்காலம் வேணும், நானும் உங்களோட இணைந்து பயணிக்கிறேன், கடந்ததெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நல்ல மனிதர்னா என்ன செய்யணும்? சரி வாங்க அப்படின்னு சொல்லணும். முடியாதுன்ட்டார். அவர் திமுகவில் போயிட்டார். வேறு என்ன வழி? அவர் அரசியலை பார்க்கணும் இல்லையா? போயிட்டார். திமுக ஜெயிக்குன்னு நினச்சி அங்கே போனார். பட் திமுக ஜெயிக்கலை. மாறாக இன்றைக்கி அவருக்கு ஒரு ஆசிலேஷன். என்ன பண்ணலாம்? திமுகவை நம்பி இருக்கலாமா? இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தலைமுறை ஆகிட்டார். அவருடைய தம்பி ஓடி ஒளிஞ்சிட்டார். ஏவாவேலு சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் போய் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாரு. தலைவரோ பேரன் பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டனுக்கு போயிட்டார். முன்னாள் துணை முதல்வர் துபாய்க்கு பறந்துட்டார். அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அடுத்து எல்லாரையுமே கட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளும் மாட்டிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரத்தானே செய்யும். ஒரு இயல்பானது தானே. ஸோ அதன் அடிப்படையில் கூட அவர் தாவேக்காவில் இணையலாம். அதாவது இனிமேல் அரசியல் எதிர்காலம் திமுகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பெருவாரியான மக்கள், புதிதாக வந்த ஒரு கட்சி, 2.5 ஆண்டுகளில் கூட முழுமையாக நிறைவடையாத கட்சிக்கு 108 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க போது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில். ஒரு புரட்சி, நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், மிகப்பெரிய ஒரு புரட்சி. ஸோ இது இவங்களும் இப்போ யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் தாவேக்காவில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா தலைமையிட்டையும் அவர் பேசியிருப்பதாக செய்திகள் வருது. தாவேக்கா தலைமையும் அதற்கு கிரீன் சிக்னல் காட்டியிருப்பதாக செய்திகள் வருது. எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டி கொண்டு தாவேக்காவில் இணைந்தார்களோ, அதே போல் ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழாவிற்கு அண்ணன் ஓபிஎஸ் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் தாவேக்காவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். பட் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் தாவேக்காவுக்கு வரும். என்ன அப்படின்னா, விஜயுடன் கடந்த 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நிறைய தொண்டர்கள் பயணம் செய்திருப்பாங்க. அவருடைய மக்கள் மன்றத்தில், மக்கள் பணி இயக்கத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க.
ஸோ இந்த பெரிய தலைகள் எல்லாம் உள்ளே வரும்போது இவங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஓபிஎஸ்லாம் உள்ளே வர்றாருன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஓபிஎஸ்ஸையும் புஷி ஆனந்தையும் வச்சு பாருங்கள், மலைக்கும் மடுவிற்கும் இடையிலான வித்தியாசம். புஷி ஆனந்த் விஜய் கூட பயணிச்சுட்டு வர்றார், மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம்லாம் அவருக்கு கிடையாது. பட் ஓபிஎஸ் யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கார், 2 முறை முதல்வராக இருந்திருக்கார். எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கும், எவ்வளோ பேர் கான்டாக்டில் இருப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை அவரால் சாதிக்க முடியும். ஸோ விஜயும் ஓபிஎஸும் சேரும்போது மிகப்பெரிய ஒரு பலம் கட்சிக்கு கிடைக்கும். அதை விஜய் விரும்புகிறார். அதுக்கு சரியான ஒரு அணுகுமுறை தான். எல்லாமே அங்கே அடுத்த கட்சியிலேருந்து கூடுறீங்களே, அப்போ தாவேக்கால இருக்கவங்களுக்குலாம் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மேலும். இது தவிர்க்க முடியாது, இது இயற்கை. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால், இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு தலைவருடைய வேலை. அங்கே இருக்கிறவங்களையும் எடுக்கணும், இங்கே இருக்கிறவங்களையும் சமாளிக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அவங்கள மட்டுமே நம்பி நான் அரசியலில் ஓட்டுவேன், இவங்க இருந்தவங்களாம் வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக விஜய் செய்ய மாட்டார். அவர் ஒரு பண்பட்ட மனிதர், ஒரு மெச்சூர்டு மேன். அதை அண்ணன் விஜய் செய்ய மாட்டார். ஸோ 2 தரப்பையும் பேலன்ஸ் பண்ணி தான் அவர் போவார். அவருடைய அணுகுமுறையே அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசையும் அவர் பகைக்காமல் எல்லா விஷயங்களையும் நாங்கள் மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம், கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு பேலன்ஸ்டாக தான் போவார். ஸோ எல்லாத்தையும் கவனித்து பார்க்கும்போது புதியவர்களை நாங்கள் வரவேற்போம். அவங்க மீது வழக்கு இருந்தால் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு முந்தைய வழக்குகள் எங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணலை, எங்களுடைய அரசில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொள்ளையடிக்கலை. கடந்த முறை இருந்தீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அந்த கட்சியில் இருக்கும்போது நடந்து அதை நீங்கள் தனியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியிலிருந்தும் நிறைய பேர் இனிமேல் இணைய போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியிலேருந்தும் ஒவ்வொருத்தராக வர்றாங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய தலைமை மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ எடப்பாடியை கட்சியால் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இன்றைக்கி எல்லாரும் வர்றாங்க, ஓடி வர்றாங்க, தாவேக்காவுக்கு வர்றாங்க. ஸோ இதை எடப்பாடி யோசித்து பார்க்கணும். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தேனி மாவட்ட அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தேனி மாவட்ட திமுக வட்டாரம் விரைவில் காலியாக போகுது. மிகப்பெரிய அளவில் தேனி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் தாவேக்காவில் இணையப் போகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.